ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன் கேஸ் ஆஃப் பவர் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா உடனடியா சப்ஸ்டிடியூஷன் வேணும். அப்ப அதுக்கு வந்து 3 கட்ட ஜெனரேட்டர் பாதுகாப்பு வச்சிருக்காங்க. சப்போஸ் ஒரு கடல் நீர் உள்ள புகுந்துருது, பவர் கட் ஆயிருச்சு, ட்ரிப் ஆயிருச்சு, அப்ப என்ன ஆகும், உடனே வந்து அந்த கூலிங் பண்ணலைன்னா ஹீட் டெம்பரேச்சர் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் லிமிட்டுக்கு மேல போயிருச்சு அப்படின்னா தென் எப்படி அதை கொண்டாடணும், கட்டுக்குள்ள கொண்டாடணும். அப்ப அந்த இதுக்கு வந்து கண்டினியூஸ் பவர் சப்ளை வேணும். அது 3 கட்ட பவர் சப்ளை வச்சிருக்காங்க. இதுக்கு மேல இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா பாசிவ் ஹீட் ரிமூவல் சிஸ்டம், இது வந்து வேற எங்கேயுமே கிடையாது எக்ஸப்ட் கூடங்குளம். ஆட்டோமேட்டிக்கா ஏர் மேல போகும், அது ஏர் உள்ள போகும், அந்த கூண்டு வடிவில் இருக்கு பாத்தீங்களா, அதுல உள்ள போய் அது ஆட்டோமேட்டிக் கூலிங் நடக்கும். அதுக்கு மேலயும் ஒரு இதாச்சு அப்படின்னா வந்து ஹைட்ரஜன் ரீகம்பைனர்ஸ் வச்சிருக்காங்க. 153 ஹைட்ரஜன் ரீகம்பைனர்ஸ் இருக்கு. அந்த 153 ஹைட்ரஜன் ரீகம்பைனர்ஸ் அதை கூல் பண்ணும். அதுக்கு மேலையும் போச்சா கோர் கேச்சர்ல போய் ஆட்டோமேட்டிக்கா கோர் கேச்சர்ல வந்து கீழே வந்து அந்த போரிக் ஆசிட்ல வந்து இது வந்துடும். சோ இது மாதிரி பல்வேறு கட்ட அடுக்கு வந்து இது கூடங்குளம் வந்து லக்கிலி வந்து இந்த ஃபுகுஷிமாவுக்கும் கூடங்குளத்துக்கும் கம்பேரிசனே கிடையாது. அது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், இது 4th ஜெனரேஷன். ஓகே, அதுக்கு கம்பேர் பண்ண முடியாது, ஃபுகுஷிமாவையும் கம்பேர் பண்ண முடியாது. எந்த ஃபுகுஷிமாவை விட தொழில்நுட்ப ரீதியில அதிகம் வளர்ச்சி பெற்ற 4th ஜெனரேஷனுங்க. அது வந்து கம்ப்ளீட்டா வந்து இட் இஸ் டோட்டலி ப்ரொடெக்டட் அண்ட் மோரோவர் மத்த அணு உலையை காட்டிலும் இதுல வந்து மல்டிபிள் சேஃப்டி மெக்கானிசம் ஹஸ் பீன் பில்ட் இன். அப்படிங்கும் போது வந்து இதுல வந்து ஒரு விதமான பாதுகாப்பானது ரிப்பீட்டடா பார்த்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு பிஹெச்எல் அப்புறம் ஐஐடி இது மாதிரி வந்து பல்வேறு ஏஇஆர்பி இது மாதிரி பல்வேறு கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் மேன் அவர்ஸ் 1.5 மில்லியன் மேன் அவர்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டு இதை ஃபுல் சேஃப்டி மெக்கானிசத்தை டெஸ்ட் பண்ணி அவங்க சர்டிஃபை பண்ண பிறகுதான் இது ஒரு லெவலுக்கே வந்திருக்கு. அப்ப படித்த தொழில்நுட்ப அறிவை பெற்ற அணு ஆராய்ச்சி அறிவை பெற்ற எல்லா அணு அறிவை பெற்ற விஞ்ஞானிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் விஞ்ஞானிகளால் 1.5 மில்லியன் மேன் அவர்ஸ் போட்டு டெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு இதை 4 பேர் வெளியே இருந்துகிட்டு சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்றதை ஏத்துக்கிற முடியுமா? சர்டிஃபை பண்ணவங்க சொல்றதை ஏத்துக்க முடியுமா? அவங்களும் இந்தியர்கள் தானே, அவங்களும் நம்ம இளைஞர்கள் தானே, அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் சயின்டிஸ்ட் தானே, அவங்க சொல்றதை ஏத்துக்கிறதா இல்ல நீங்க 4 பேர் நம்ம வந்து ஊடகத்துல வந்து நம்ம நாட்டில் சொல்றதை ஏத்துக்கிற முடியுமா? அப்ப ஏஇஆர்பின்னு ஒரு அமைப்பு இருக்கு, அட்டாமிக் எனர்ஜி ஒரு அமைப்பு இருக்கு, என்பிசிஎல் ஒரு அமைப்பு இருக்கு. எல்லா அமைப்புகளுக்கும் பொறுப்பு இருக்கு. அவங்க அக்கௌண்டபிள் டு தி பார்லிமெண்ட். இவங்க மாதிரி பார்லிமெண்ட்டை மதிக்க மாட்டேன், சட்டமன்றத்தை மதிக்க மாட்டேன், இல்ல வந்து உச்சநீதிமன்றத்தை மதிக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு இவங்களால சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வந்து அந்த கூற்றுக்கான பதில நாம வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் கிட்ட கேட்கலாம். அதற்கு முன்பாக உச்சநீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் கௌதம் இந்த வழக்கு தொடர்பான பல்வேறு கூடுதல் விவரங்களோடு காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கௌதம், நீங்கள் தொடரலாம். உங்களுடைய விவரங்களை சொல்லுங்கள். கணேஷ், அதாவது இன்றைய உத்தரவில் உச்சநீதிமன்றமானது என்ன தெரிவித்திருக்கிறது என்றால், மத்திய அரசானது தன்னுடைய இந்த விவகாரத்தில் முதலாக நோட்டீஸ் கொடுத்த போதிலிருந்து வாதம் வரை பல்வேறு விதமான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். அதில் கடந்த வருடம் மே 6ஆம் தேதி கூடங்குளம் அணு உலையை செயல்பட உச்சநீதிமன்றம் அனுமதித்த போது சுமார் 15 கூடுதல் வழிமுறைகளை அங்கே செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதில் பெரும்பாலானவற்றை செய்துவிட்டதாகவும், இருந்த போதிலும் ஸ்பென் ஃபியூல் எனப்படும் பயன்படுத்தப்பட்ட எரிபொருளை எப்படி கையாள்வது என்பது தொடர்பான விவகாரங்களில் கால அவகாசம் தேவைப்படுகிறது என்றும் விளக்கியிருந்தார்கள். குறிப்பாக கூடங்குளத்திலிருந்து வெளியேறும் அந்த பயன்படுத்தப்பட்ட எரிபொருளை அங்கேயே விற்பதற்கான பல்வேறு உபகரணங்கள் மற்றும் அந்த இடத்தை தேர்வு செய்வதற்கு 5 வருட காலம் ஆகும் என்று விளக்கியிருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதிலிருந்து வெளிப்படும் இதுபோன்ற அணு உலை கழிவுகளை ஒரு பொதுவான இடத்தில் வைப்பதற்கென்று ஒரு இடத்தை தேர்வு செய்ய இருக்கிறோம், அதற்கு மிக அதிக காலம் பிடிக்கும் என்றும் கூறியிருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் உலகத்திலேயே எந்த நாட்டிலும் கூட நிரந்தரமாக இதுபோன்ற அணு உலை கழிவுகளை வைப்பதற்கான இடம் கிடையாது என்றும், இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடித்து அதனை செய்வதற்கு சிறிது காலம் பிடிக்கலாம் என்றும் கூறியிருந்தார்கள். இதனை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தான் இன்று உச்சநீதிமன்றமானது முன்னாள் அணுசக்தி ஒழுங்குமுறை வாரிய தலைவரான கோபாலகிருஷ்ணன் தலைமையில் ஒரு புதிய குழு அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, மத்திய அரசு பெரும்பாலானவற்றை நிறைவேற்றியிருக்கிறது, எனவே இந்த மனுவை தள்ளுபடி செய்கிறோம் என்று கூறி தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். கணேஷ், கௌதம், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. நாம் மேலும் பல விஷயங்களை விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய இடைவேளை. ஃப்ரெஷ்ஷாக இருப்பது சுலபம். பார்க்க வீடியோஸின் சின்ன is not the same, and with a little try you'll never wonder why. Don't
Presenting the new Proton World Series refrigerator with 6sense Active Fresh technology. A new standard in freshness. Whirlpool. Designed to delight. ஆசையெல்லாம் நிரப்பலாம். பொறுப்பு நம்ம நாட்டோட நலனை பாதிச்சிருக்காங்க. இதுக்கு ஒண்ணு செய்ய முடியாதா? செய்யலாம், செய்யறாங்க. இந்த கலப்படத்துக்கு எதிராக சஹாரா கியூஷா போராடுது. இந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவிடுச்சு, குறிப்பா இளைஞர்களிடம். அதிகமான பிரத்யேக ஷாப்புகள் மற்றும் குறிப்பிட்ட மளிகை கடைகளில் கிடைக்கிறது. சஹாரா கியூ ஷாப்புடன் இணையுங்கள். ஏன்னா குவாலிட்டி நமது உரிமை. சிக்கனம் எப்படி? டாட், உங்க செப்பல் போட்டுக்கு வா. எங்க போற? கவிதா கூட சினிமா. இவ்வளவுதானா? வழங்குகிறோம் ஸ்டைலிஷ் ட்ரெண்ட்ஸ் கலெக்ஷன் ரூபாய் 995 1995 வரை. கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பானதே என்று கூறி கூடங்குளம் அணு உலையின் பாதுகாப்பு தொடர்பான பூவுலக நண்பர்கள் அமைப்பின் மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது உச்சநீதிமன்றம். இது பற்றி விவாதத்தை நாம் தொடர்ந்து செய்து வருகிறோம். நம்முடைய விவாதத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர் கோபண்ணா, அதேபோல விஞ்ஞானி பொன்ராஜ் மற்றும் வழக்கறிஞர் வெற்றிச்செல்வன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். நாம் தொடர்ந்து விவாதிப்பதற்கு முன்பாக மீண்டும் ஒருமுறை தலைப்புச் செய்திகளை பார்த்துவிடலாம். கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பு தொடர்பான மனுவை தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. கூடங்குளம் அணு உலை பாதுகாப்பு குறித்த ஆராய குழு தேவையில்லை. மத்திய அரசின் வாதத்தை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகள் அறிவிப்பு. நாங்கள் இந்த தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், இந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கூடங்குளம் பிரச்சனையில் தமிழக மக்களை வஞ்சித்துவிட்டது உச்சநீதிமன்றம். அணு உலை எதிர்ப்பு போராட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் உதயகுமார் கருத்து. பல நிபந்தனைகள் விதித்திருந்தார்கள். அவைகளை முழுமையாக மத்திய அரசும் எங்களுடைய அட்டாமிக் எனர்ஜி துறையும் அணுசக்தி துறையும் அவைகளை முறையாக முயற்சி செய்திருக்கிறார். விவாதத்தை தொடரலாம். திரு வெற்றிச்செல்வன், இந்த வழக்கு சம்பந்தமாகவும் இந்த பிரச்சனை சம்பந்தமாகவும் கருத்து சொல்லும்போது மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி இருந்தாலும் சரி, திரு கோபண்ணா மற்றும் விஞ்ஞானி திரு பொன்ராஜ் ஆகியோர் அனைவருமே சொல்வது இந்த பிரச்சனை தேவையில்லாமல் மக்களிடையே பயத்தை கிளப்பக்கூடிய ஒரு பிரச்சனை, இது தேவையில்லாத ஒரு பிரச்சனை கிளப்பப்பட்டு விட்டது என்றாலும் கூட இது மக்களுக்கு சில விளக்கங்களை கொடுத்திருக்கும் வகையில் இது நல்ல விஷயம் தான், ஆனால் தேவையில்லாத பிரச்சனை என்று சொல்கிறார்கள். உங்களுடைய கருத்து? அதாவது மக்களோட உயிர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்வுரிமை அப்படிங்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் எல்லா குடிமகனுக்கும் வாழ்வதற்கான உரிமையை தந்திருக்கு. அதுதான் அடிப்படையான விஷயம். ஒரு ஜனநாயகத்துல மக்கள் நல்லா வாழணுங்கிறத அடிப்படை. அதுக்காக சட்டங்கள் இருக்கு, அரசமைப்பு இருக்கு, அரசாங்கம் இயங்குறது நோக்கமும் அதுதான். அந்த வகையில இந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரங்களுக்காக நீங்கள் பாதுகாப்பு செய்யப்பட வேண்டிய விஷயங்கள் இவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிக்குமா இல்லையா, வளர்ச்சி என்பது என்ன, வளர்ச்சி என்பது யாருக்காக இருக்க வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையான விஷயத்துல தான் இந்த வழக்குகள் எல்லாம் வந்திருக்கு. இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் உச்சநீதிமன்றம் இப்ப சொல்லியிருக்க தீர்ப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இதோட வழக்கை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். ஆனால் அடிப்படையில் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க கேட்ட பிரேயர், எங்களோட பிரேயர் என்னன்னா, கடந்த வருடம் 15 டைரக்ஷன்ஸ் அவங்க கொடுத்தாங்க. இந்த 15 டைரக்ஷன்ஸும் முழுமையாக பின்பற்றப்படவில்லை என்பது. உச்சநீதிமன்றத்தில் இதுக்கு பதில் தாக்கல் செய்த மத்திய அரசாங்கம் இருக்கட்டும், எம்பி செயலாக இருக்கட்டும், ஏஆர்பியா என்ன சொல்லிட்டாங்கன்னா 15 டைரக்ஷன்ஸ் முழுமையா நாங்க பின்பற்றவில்லை ஒத்துக்கிறாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அவர் குறிப்பிட்டது போல டெல்லியில் ரிப்போர்ட் குறிப்பிட்டது போல கால அவகாசம் எங்களுக்கு தேவை அப்படிங்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? 15 டைரக்ஷன் நாங்க இன்னும் முழுமையா கம்ப்ளீட் பண்ணல, இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கு.
இது சில ரெக்கமெண்டேஷன்ஸ் நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வந்து அதிக காலங்கள் தேவைப்படும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரே வாதமாக இருக்கின்றது. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க ஏன் வந்துட்டு அதுக்குள்ள அவசரப்பட்டு இது வந்துட்டு கமிஷன் பண்ணணும், அணுவுல ஏன் நீங்க செய்ய வேண்டும், இந்த 15 டைரக்ஷன்ஸும் ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஆரம்பிக்கலாமே. இந்த ஒரே வித்தியாசம் தான். இது வந்து நீங்க கமிஷனுக்கு முன்னாடி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமா இல்ல ஆஃப்டர்வர்ட்ஸ் பண்ணணுமா அப்படிங்கறது வேறுபடாது. எங்களை பொறுத்த அளவுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்கள் ஒரு சட்டங்கள் நினைத்து வைத்திருக்கீர்கள். இந்த சட்டங்கள் சில அம்சங்களை கூறுகின்றது. இந்த சட்டங்கள் தொடர்பாக தீர்ப்பு வந்திருக்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையாக 15 டைரக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ள இந்த 15 டைரக்ஷன் முழுமையாக நிறைவேற்றுங்கள் என்ன ஆகிவிடப் போகிறது என்பதுதான் என்னுடைய கேள்வி. இந்த 15 டைரக்ஷன்ல முதல் டைரக்ஷன்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா, சேஃப்டினஸ் ஆஃப் தி காம்பனன்ட் ரிவ்யூ செய்யப்பட வேண்டும் என்று. இதுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி வேணும்னு சொன்னோம். ஏஆர்பிஐ மேல இருக்கும். ஏன் அப்படி நாங்க சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அணுசக்தி ஒழுங்காற்று முறை பற்றி விஞ்ஞானி அவர்கள் குறிப்பிட்டார்கள். இந்த அணுசக்தி ஒழுங்காற்று வாரியம் தொடர்பாக வந்து பாத்தீங்கன்னா, சிஏஜி ஒரு ரிப்போர்ட் தந்திருக்காங்க கடந்த வருடம். அவர்கள் சொல்றாங்க, இவர்களுக்கு போதுமான ஆட்கள் பலம் இல்லை, மேன் பவர்ஸ் இல்லங்கிறாங்க. எக்கனாமிக் அவங்களுக்கான ஸ்டெபிலிட்டி இல்ல அப்படிங்கிற போதுமான ஆட்கள் கொடுக்கப்பட. இன்னும் சொல்ல போனால் போதுமான அதிகாரமே இல்ல. ஏன்னா இவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி கீழே தான் எங்கிறாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அட்டாமிக் கீழே தான் NPCIல வருது. அதில் கூடிய நபர்கள் தான் இங்க வேலை செய்யறாங்க. இவர் கட்டுப்படக்கூடிய அதிகாரியாக கமிஷன் இருக்கு. அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி கமிஷன் தனியா இருக்காங்க. இந்த கமிஷன் தான் இவங்களை கட்டுப்படுத்தும். அப்ப இதை மீறி யாரும் செயல்படுத்த முடியாது. அப்போ ஒரு மானிட்டரிங் பாடி அப்படிங்கிறது பல்லில்லாத ஒரு பண்பாக தான் இருக்கிறது என்று சிஏஜி சொல்லுது. அதனாலதான் ஒரு தனி சட்டங்கள் கொண்டு வந்து அது நிறைவேற்றப்பட இன்னும் பில்லாவே இருக்கு. முழு அதிகாரம் கொடுக்கிறதுக்காக ஒரு சட்டம் காதுகாடு. அப்ப இப்படிப்பட்ட ஏஆர்பி அவர்கள் ஆய்வு செய்த அறிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். ஒண்ணு. ஆனால் அதுக்குள்ள இன்னும் போறதுக்கு முன்னாடி இன்னும் சொல்லக்கூடிய என்னன்னா, இந்த ரிவ்யூ எல்லாமே எப்படி செஞ்சாங்க அப்படிங்கறத சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் செய்திருக்காங்க. அதை எல்லாத்தையும் நான் வந்து பார்த்திருக்கேன். அது பொது வழியில தான் இருக்கு, பார்க்கலாம். அதுல அவங்க என்ன சொல்றாங்க, இது நாள் வரைக்கும் இறக்குமதி செய்ததுல இருந்துட்டு அது கட்டுமான பணிகள் வரைக்கும் நாங்க பல கைட்லைன்ஸ் கோர்ஸ் கொடுத்திருக்கோம். இது ஒவ்வொரு ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணிட்டு அவங்க ஃபைல கொடுத்திருக்காங்க. we have inspected அப்படின்னு எந்த இடத்துல சொல்லல. நேரா போய் we have inspected அப்படின்னு அப்படி ஒரு இடத்துல கூட இல்ல. ஐயா வந்து பார்க்கலாம், சுப்ரீம் கோர்ட்ல அவங்க தாக்கல் செய்த பதில் அஃபிடவிட் we have inspected on this own date அப்படின்னு எந்த இடத்துல சொல்லல. எங்க போர்ட் மீட்டிங்ல நாங்க உட்கார்ந்தோம், அவங்க ஃபைல்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, we have examined, we are satisfied சொல்றாங்க. சோ இதுதான் அடிப்படையான விஷயம். இது ஏற்றுக்கொள்ளலாமா எக்ஸாமின்ட் அப்படிங்கிறதுக்கும் இன்ஸ்பெக்டடுக்கும் டைரக்டா போயிட்டு நீங்க ஒரு குவாலிட்டிட்ட போய் பாக்குறது. அதாவது கூட உள்ள பக்கத்துல சுமார் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட பல்வேறு விதமான பொருட்கள் இருக்கு. நீங்க டைரக்டா போய் ஒவ்வொரு ப்ராசஸ் இன்வால்வ் பண்ணாம பேப்பர்ல we are satisfied அப்படி டேட்டா மட்டும் அனலைஸ் பண்றது வந்துட்டு ஒரு டெக்னிக்கலாக சரியான விஷயமாக இருப்பது என்பது அடிப்படை கேள்வி. அது இது போதுமான இது தொடர்பான வாதங்களை நீங்க முன்வைக்கலையா? உச்சநீதிமன்றம் எப்படி அதை ஏற்றுக்கொண்டது? அது தொடர்பாக அதுக்கு என்ன பதில் சொல்லிருக்காங்க நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்க முழு தீர்ப்பு அந்த பகுதிக்கு முழுசா சொல்லியிருக்காங்க. மேம்போக்காக தள்ளுபடி செய்யப்பட்டதுன்னு வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம இது குறித்து அவர் என்ன டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இரண்டாவது ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பாக என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிற அனைத்து கண்டிஷன்ஸும் கமிஷனுக்கு முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கு மத்திய அரசாங்கம் இதுவரைக்கும் டைம் தான் கேட்டு இருக்கு, கால அவகாசம் கேட்டிருக்கு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஆன்லைன் மானிட்டரிங் சிஸ்டம் கொண்டு வரணும். அதாவது கழிவு நீர்கள் கடல கலக்கின்ற போது இதை மானிட்டர் செய்வதற்காக தனி சிஸ்டம் உருவாக்கப்பட வேண்டும் என்பது அது இன்று வரை செய்யப்படவில்லை. இந்த அதே மாதிரி வந்துட்டு ஐயா சொன்னார், இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கைட்லைன்ஸ் 2009 கொண்டு வந்தாங்க. அந்த கைட்லைன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு நாங்க ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இந்த கைட்லைன்ஸ்ல தான் வந்துட்டு அணு உலை சம்பந்தமாக ஒரு விபத்து நேர்ந்தால் அது எப்படி மேலாண்மை செய்வது என்பதற்கான அதிகாரிகளுக்கு பயிற்சி கொடுக்கப்பட வேண்டும். மக்களுக்கு பயிற்சி கொடுக்க ரெண்டாவது விஷயம், அவங்க பீதி அடைஞ்சிட்டாங்கன்னு நீங்க சொல்லுங்க, அது வேற விஷயம். ஆனால் அதிகாரிகளுக்கு நீங்கள் பயிற்சி கொடுத்திருக்கீங்களா? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பயிற்சி கொடுத்திருக்கீர்களா? அங்க இருக்கக்கூடிய ஃபயர் சர்வீஸ் மேன் பயிற்சி கொடுத்திருக்கீங்களா? ஒரு விபத்து இருந்தால் அவர் எப்படி கையாளுமை செய்வார்கள்? மேற்கொண்டு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு அணு உலை விபத்து நேர்ந்தால் அந்த பக்கத்தில் தூக்கிட்டு போக ஆஸ்பத்திரியே கிடையாது. மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று வேணும். குறைஞ்சது 16 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கணும். எங்க இருக்க ஹாஸ்பிட்டல்? திருவனந்தபுரத்துக்கு நீங்க ஓடணும். இந்த பக்கம் திருநெல்வேலிக்கு நீங்க போகணும். ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இல்ல. இப்பட்ட சூழ்நிலை தான் நீங்க ஏற்க போகிறீர்கள். அப்ப நாம கேட்கிறோம், ஏன் இந்த அவசரம்? ரெண்டாவது, இந்த 17 டைரக்ஷன்ஸும் 17 ரெக்கமெண்டேஷன் போட்டு குழப்பிக்கிறாங்க. மினிஸ்டர் அதுல வந்து தவறு சொன்னார். அதாவது ஃபுகுஷிமாவுக்கு பின்பாக 17 பரிந்துரைகளை ஏஆர்பி கொடுத்தது. அது கூடங்குளத்துக்காக மட்டுமே. ஒட்டுமொத்த இந்தியாவுக்காக எல்லா அணு உலைகளும் சோதிக்கப்பட்டன. அது கூடங்களுக்கு மேலே இந்த பிரச்சனைகள் வேணும்னு இப்போ விஞ்ஞானி சொன்னது மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த 7 அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இந்த 7 அடுக்கு பாதுகாப்பு எப்படி வந்துச்சு நீங்க முதல்ல பார்க்கணும். முதல்ல இந்த ரியாக்டர் வந்து எவ்வளவு பழமையான ரியாக்டர் அப்படிங்கிறது என்னன்னா, ஹைகோர்ட்ல நான் ஃபர்ஸ்ட் கேஸ் ஃபைல் பண்ணும்போது அங்க வந்து எந்த விதமான மாடர்னைசேஷன் நடந்திருக்கிறதா, ரியாக்டர் மாடர்னைசேஷன் பண்ணிருக்காங்களான்னு பார்த்து கேட்கும்போது ஹைகோர்ட்ல அவர் சொன்ன அஃபிடவிட் நாங்க இப்ப கூட தாக்கல் செய்ய ஜட்மெண்ட்ல அது இருக்குது. 89 அவர் என்ன விதமான டெக்னிக்கல் திட்டமிட்டாரோ அது துளி அளவு கூட மாற்றப்படவில்லை. நோ மாடர்னைசேஷன் இன் ரியாக்டர் என்று தெளிவாக சொல்கிறார்கள். மாடர்னைசேஷன் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க 94 என்விரான்மென்ட் இம்பாக்ட் அசஸ்மென்ட் நோட்டிபிகேஷன் ஃபாலோ செய்யணும். அது சட்டம்.
அதை செய்யக்கூடாது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க எந்த விதம் மாடர்னைசேஷன் பண்ணல, எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ப்ராஜெக்ட் அங்க இல்ல, அதனால 94 கொண்டு வரப்பட்ட சட்டம் எங்களுக்கு செல்லுபடியாகும் என்பதுதான் அவருடைய வாதம். அப்போ 89 டிசைன் செய்யப்பட்ட இந்த ரியாக்டர் 7வது ஜெனரேஷன் ரியாக்டர் கூறுகிறார்கள். இது எப்படின்னு எனக்கு புரியல. இரண்டாவது, புகுஷிமா நடந்ததுக்கு பின்பாக தான் இந்த ஏஆர்பி 17 ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்கு. அதுல சொன்னதான் விஞ்ஞானி குறிப்பிட்டு இந்த 2 அம்சங்கள் இருக்குன்னு அவர் சொல்றாரு. பாத்தீங்களா, இது எல்லாமே 2011 ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா அங்க கொண்டு வரப்பட்ட விஷயங்கள். அதாவது நாங்கள் வழக்கு தாக்கல் செய்த பின்பாக. அப்ப பழைய இதுல உங்களுக்கு கிடையாது, புதுசா நீங்க அடிஷனல் ஃபேக்டர் கொண்டு வந்திருக்கீங்க. அதுலயும் 2 முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரைமரி கண்டைன்மெண்ட் டு தி அசஸ் ஃபார் அல்டிமேட் லோட் பேரிங் கெபாசிட்டி இன்னைக்கு வரை நிறைவேற்றப்படவில்லை. இரண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, ensuring that highly active water used for cooling the core catcher vessel under the beyond design basis accident in contained inside the primary container நிறைவேற்றப்படவில்லை. இவை எல்லாம் அந்த கண்டெய்னருக்குள்ள முக்கியமான பாதுகாப்பு அம்சங்கள், அந்த அணு உலைக்கான பாதுகாப்பு அம்சங்கள். இது இன்னைக்கு வரை நிறைவேற்றப்படல. அந்த 17 ரெக்கமெண்டேஷன்ஸ்ல 15 மட்டும் தான் செஞ்சிருக்காங்க. இந்த 2 கேட்டா எங்களுக்கு இன்னும் காலம் அதிகமாக எடுத்து நீ காலம் எடுத்துக்கோங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு பண்ணுங்க அப்படிங்கிறது. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? இல்ல 17 பாதுகாப்பு அம்சங்கள்ல 15 நிறைவேற்றப்பட்டிருக்கு. சில அம்சங்கள் குறுகிய காலத்துல செய்ய வேண்டியதை செஞ்சிருக்காங்க. நீண்ட கால அவகாசம், நீண்ட கால அடிப்படையில செய்ய வேண்டியதை நீண்ட காலத்தில் தான் செய்ய முடியும், உடனடியாக செய்ய முடியாது. நான் சொல்றேன், அது அந்த நீண்ட காலத்துல செய்வது இந்த மின் உற்பத்தி தொடங்குவதற்கு எந்த தடையும் கிடையாது. அதனால எந்த ஆபத்து ஏற்பட போவதில்லை. அது நீண்ட கால அடிப்படையில் செய்ய வேண்டியதுனாலதான் அது கொண்டு கால அவகாசம் கேட்டிருக்காங்க. அதை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருக்கு. ஆக இந்த பாதுகாப்பு அம்சங்கள்லாம் உறுதி செய்வதற்கு இந்த வழக்கு பயன்படுத்த நாம் இருக்கல. அதே நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தில் நீங்க சொல்லப்படுகிற வாதங்கள்லாம் வைக்கப்பட்டு அந்த வாதங்களுக்கெல்லாம் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் பதில் சொல்லி, அவங்க வழக்கறிஞர் பதில் சொல்லி எல்லாமே முடிஞ்சு போன விஷயம். இன்னைக்கு மறுபடியும் இதையே நீங்க பேசிக் கொண்டிருந்தா இதற்கு ஒரு முடிவே இருக்காது. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு கூட நீங்க மறுபடியும் பழைய கதையை கிளறி கொண்டிருந்தால்னா அதனால இது ஒரு முடிவே இல்லாம இருந்தா இந்த விவாதத்தை என்னைக்கு முடிக்க போறீங்க? இதையே பேசிக் கொண்டிருந்தால் இந்த நாட்டில் வளர்ச்சி எப்படி ஏற்படும்? வளர்ச்சிக்கு இனிமே எப்படி கிட்டத்தட்ட 13,000 கோடியில முடிய வேண்டிய கூடங்கள் அணுமின் திட்டம் பூ உலகின் நண்பர்களே அந்த உதயகுமார் போன்றவர்களால 4,500 கோடி மக்கள் வரிப்பணம் அங்கே வீணாக்கப்பட்டிருக்கிறது. உதயகுமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதற்கான நேரடியான பதில் நாம் அவர்கிட்டயே கேட்டோம். திரு உதயகுமார், இதற்கு உங்களுடைய பதில். ஐயா கோபண்ணா எப்பவுமே காங்கிரஸ் மாதிரி பேசுறவரு. ஐயா பாருங்க, நாங்க தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேட்டோம் இந்த கூடங்க அதிகாரிகள், அப்ப திடீர்னு 4,000 கோடி அதிகமா செலவாயிருக்கு சொல்றீங்களே, எப்படி ஆயின்னு கேட்டா அதுக்கு பதில் எழுதுறாங்க. அதாவது இன்ட்ரெஸ்ட் டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஐடிசி என்ற அடிப்படையில் வட்டி விகிதம் அதிகரித்ததால் 4,000 கோடி ரூபாய் அதிகமாக செலவாயிருக்கு அப்படின்னு அவங்க தகவல் அறிவு சட்டத்துல எழுத்துப்பூர்வமா எங்களுக்கு பதில் தந்திருக்கிறாங்க. ஐயா கோபண்ணா போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் இப்படியே கதையை சொல்லியே எங்களால தான் நடந்து போச்சு, எங்களால தான் நஷ்டம் வந்து போச்சுன்னு சொல்லி போய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்திய நாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியால் ஏற்பட்ட நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் நம்ம பட்டியலிட்டால் 16ஆம் தேதி தெரிய வருது. இவங்க கம்ப்ளீட்டா காலி ஆயிடுவாங்க. கோபண்ணா ஐயா அரசியல் பற்றி பேச வேண்டாம், இந்த பிரச்சனையை பற்றி சொல்லலாம். திரு உதயகுமார், இந்த விஷயத்தில் தீர்ப்பு பற்றி கருத்து தெரிவித்திருக்கும் மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி சொல்லியிருக்கிறார், இந்தியாவிலேயே 7 அடுக்கு பாதுகாப்பு கொண்ட ஒரே அணு உலை கூடங்குளம் அணு உலைதான். அது மட்டுமில்லாமல் அணு கதிர்வீச்சை அளக்கக்கூடிய கருவிகளை 497 இடங்களில் பொருத்தி இருக்கிறோம். இது போன்ற பல விஷயங்களை நாங்கள் செய்திருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார். இவற்றையெல்லாம் தாண்டி உங்களுக்கு இந்த சந்தேகம் வருவதற்கு என்ன காரணம்? உங்களுடைய வாதங்களை இல்ல 497 இடங்கள் எங்க பாண்டிச்சேரியிலயா, எங்க தென் தமிழகத்திலயா? நாராயணசாமிக்கும் அப்படியா? நீங்க புதிய தலைமுறை டிவி தானே, சாயங்காலம் உங்க நிருபரை அனுப்பி இடிந்த கட்டி எங்க இருக்கு கேளுங்க, நான் கூட வரேன். நிச்சயமா. கேட்க முடியும். இந்த மத்திய அமைச்சர் தானே 15 நாளையில வருது 15 நாளையில வருதுன்னு ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்த கதையை அசிங்கம் பண்ணவர் 900 உற்பத்தி பேசுறாரு. 900 இருக்கு எங்க போய் அதுவும் இதே மாதிரி தமிழ்நாடு கிரிட் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கொடுத்திருக்காங்க. லட்கார்ல இருக்குங்க. நீ இல்லன்னு சொன்னா இணையதளத்தில் வரலையா? திரு கோபண்ணா அவர்கள் தன்னுடைய பதிலை விரிவாக சொல்லும். திரு கோபண்ணா, அதாவது உதயகுமார் அவர்கள் தொடர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவதற்கு ஏதாவது காரணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். நான் நினைச்சேன் ஒரு ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த பிறகு அந்த கட்சியினுடைய கொள்கை அணுசக்திக்கு எதிரான கொள்கை இல்ல, அப்பயாவது இவர் திருந்துவார் பார்த்தா இவர் திருந்துற மாதிரி தெரியல. இவர் தொடர்ந்து இந்த போராட்டத்தை ஏதோ ஒரு நோக்கத்துக்காக நடத்திட்டு இருக்காரு. நடத்தட்டும், அதை பத்தி கவலை இல்ல. அதுக்கு ஜனநாயகத்துல உரிமை இருக்கு. அந்த உரிமையை நாங்க மறுக்கவும் விரும்பல. ஆனால் இவர் சொல்றபடி இவர் அங்க உற்பத்தியை நீங்க 900 மெகாவாட் திங்கட்கிழமை காலை 1:45 மணிக்கு உற்பத்தி ஆகி தமிழ்நாடு கிரிட்டுக்கு அனுப்பி இருக்காங்க. நீங்க வெப்சைட்ல போய் பாத்துக்கலாம். அபிஷியலா அத கூடங்குளம் அணுமின் நிலைய இயக்குநரை நீங்க கேளுங்க, புதிய தலைமுறை தொலைக்காட்சியே கேளுங்க. அபிஷியலா சொல்லுவாங்க, கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது இல்லைன்னு நீங்க எப்படி மறுக்கிறீங்க? ஒரு அரசு பொறுப்புல இருக்கிற ஒரு கூடங்குடிய அவருடைய இயக்குனர் காலையில நான் பேசிட்டு வந்துதான் சொல்றேன் நான். ஆக இதெல்லாம் மறுக்கப்படாத உண்மைகள். இது இதுக்கப்புறமும் இந்த உதயகுமார் இந்த போராட்டத்தை தொடர்வது எந்த வகையிலும் நியாயம் கிடையாது. இனியாவது ஆம் ஆத்மி கட்சிக்கு நிறைய லட்சியங்கள் நோக்கங்கள் இருக்கு. அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்கு உதயகுமார் தன்னுடைய அரசியல் படியை செய்யலாம். மீண்டும் இந்த போராட்டத்தை முடக்க நினைப்பது மக்கள் விரோத, தமிழ்நாடு மக்களுக்கு விரோதமான கிட்டத்தட்ட 3000 மெகாவாட் தமிழ்நாடு மின்சார பற்றாக்குறை இருக்கு. இப்படி நிலையில அந்த மின்சார முடக்க 1000 மெகாவாட்ல நமக்கு கிட்டத்தட்ட 460 மெகாவாட் வர இருக்கிறது. இன்னொரு 150 சேர்த்தா கிட்டத்தட்ட 600-650 மெகாவாட் நமக்கு கிடைக்கும். கிடைச்சா மின்சார பற்றாக்குறை, தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு மின் பற்றாக்குறையில தொழில் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. இதையெல்லாம் புரிந்து கொண்டு உதயகுமார் போன்றவர்கள் அரசியல் இயக்கத்திலே சேர்ந்த பிறகு இந்த போராட்டத்தை கைவிடுவதுதான் நல்லது. திரு உதயகுமார், துவக்கத்திலிருந்து நீங்கள் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்து இந்த பிரச்சனை தொடர்பான உங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருவதிலிருந்தே உங்கள் மீதும் உங்களுடைய போராட்டங்களின் மீதும் வைக்கப்படுகிற மிக முக்கியமான குற்றச்சாட்டு இதுதான். தற்போது கோபண்ணா அவர்கள் சொன்னதை போல வளர்ச்சிக்கு எதிராக போராடுகிறார்கள் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஏன் ஐயா? மக்களுக்காகத்தான் வளர்ச்சியை தவிர வளர்ச்சிக்காக மக்கள் இல்லை என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. வளர்ச்சி யாருடைய வளர்ச்சி? 1050 கிலோமீட்டர் நீளம் உள்ள தமிழக கடற்கரையில் வாழ்கிற மக்கள் வளர வேண்டாமா? எங்க இருக்கிற பெங்களூர்லயும் சென்னையிலும் உள்ள விமான நிலையத்தில் உடை அணிந்த பெண்கள் படத்தை வைத்து விளக்கு எரிப்பதற்கு எங்கள் வீட்டு பெண்கள் தாரி இருக்க வேண்டுமா? இதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். யாருடைய வளர்ச்சி? ஏழை எளிய மக்களுக்கு வளர்ச்சி கிடையாது, அம்பானிகளுக்கும் மிட்டல்களுக்கும் தான் வளர்ச்சியா? அதைத்தான் நாங்கள் கேள்வி கேட்கிறோம். சாதாரண மீனவ மக்களும் விவசாயிகளும் தொழிலாளர்களும் வணிகர்களுக்கும் வளர்ச்சி வேண்டும். உதயகுமார் வளர்ந்துகிட்டு இருக்காங்க ஐயா. உங்க கதையில முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் கதை. நாங்க வளர்ந்துகிட்டு இருக்கிறோம். அடுத்த தலைவர் நாங்க தான். வளர்ந்துகிட்டு இருக்கிறார் உதயகுமார். எந்த மாற்றுக்கருத்துடைய சந்தேகமே வேண்டாம். இந்தியாவில் உள்ள ஏழை எளிய மக்கள், எழுத படிக்க தெரியாத மக்கள், ஏழை கொஞ்சம் ஏழை எளிய மக்களுக்கும் இந்த வளர்ச்சி சென்று சேர வேண்டும். அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது, அவர்களுடைய வாழ்வு உரிமைகள் நசுக்கப்படக்கூடாது, அவர்களுடைய குழந்தைகளும் பேர குழந்தைகளும் கூட இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடை தவிர முகேஷ் அம்பானிகளும் அனில் அம்பானிகளும் மிட்டல்களும் தருகிற கைக்கூலியை வாங்கிக் கொண்டு அந்த மிகப்பெரிய பணக்காரர்களுக்கும் அந்நிய பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் உதவி செய்வதற்காக திட்டத்தை கொண்டு வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசுறதுக்கு நல்லா வளர்ச்சி வேண்டாம். தொலைக்காட்சி ஊடகத்தில் இதை பேச முடியாது, இப்படி எல்லாம் அவதூறு பேச முடியாது. இந்த நாட்டுல 2004 டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சி வந்த பிறகு இந்த நாடு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. நீங்கள் பார்க்கிற தமிழ்நாடு, நீங்கள் பார்க்கிற சென்னை, நீங்கள் பார்க்கிற மிகப்பெரிய வளர்ச்சி. நமக்கு நேரமின்மை காரணமாக நாம் வேற எதுவும் அணு நிலைய பாதுகாப்பு பாருங்க திரு கோபண்ணா, நம்ம இந்த பிரச்சனை குறித்து மட்டும் பேசலாம். நாம இதுல இருந்து இந்த தலைப்புல இருந்து வெளியேற்ற வேண்டாம். இந்த பிரச்சனை எந்த வகையில் சம்பந்தப்படுறாரு? சரி, என்ன தொடர்பு? மக்கள் விரோத தீர்ப்பு. ஒரே ஒரு சின்ன உதாரணம். இந்த உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிற பரிந்துரைகள்ல ஒண்ணு, இந்த பகுதி மக்களுக்கு பேரிடர் பயிற்சி கொடுக்க வேண்டும். என்ன பேரிடர் பயிற்சி கொடுத்தாங்க ஐயா? நீங்க இடிந்த கரையோ கூடங்குளத்துக்கோ
தயவு செய்து புதிய தலைமுறை நண்பர்கள் அனுப்பி உங்களுக்கெல்லாம் ஏதாவது பயிற்சி கொடுத்தாங்களா, என்ன பயிற்சி கொடுத்தாங்க, இதை மட்டும் கேளுங்க. இதுவே பண்ணல, சும்மா அந்த நாராயணசாமி சொல்லிட்டு போயிருக்காரு. மக்களுக்கு விழிப்புணர்வுக்கான புத்தகங்கள் அச்சடித்து கொடுக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்களே. மக்களுக்கு வேண்டியது விழிப்புணர்வு, மக்களுக்கு வேண்டியது பேரிடர் பயிற்சி. போபால் என்ன நடந்தது தெரியுமா? அந்த விஷவாயு கசிவு நடந்த போது ஒரு டவலை எடுத்து தண்ணியில நினைச்சு ஈர டவலை வாயிலையும் மூக்கிலையும் வச்சு புத்திக்கிட்டீங்கன்னா நீங்க புழைச்சிக்கலாம்னு சொல்லி கொடுத்தாங்களா இந்த அரசாங்கம்? சொல்லி கொடுத்ததா? அர்ஜுன் சிங்கும் ராஜீவ் காந்தி என்ன பண்ணாங்க? சிறப்பு விமானத்தில் இந்தியா பேரிடர் பயிற்சியை மிகப்பெரிய அளவிலே உச்சநீதிமன்ற நீதிபதி வருவாரா? உச்சநீதிமன்ற நீதிபதி வருவாரா? கோப்பனையா வருவாரா? அந்த கோப்பனையை தட்டுப்படுவார்கள். அதற்கு தடையாக இருந்தவர் உதயகுமார். திரு உதயகுமார், உங்களுடைய போராட்டம் காரணமாகத்தான் அந்த பேரிடர் பயிற்சியை வழங்க முடியாத நிலை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். திட்டம் தொடங்கப்பட்டு 1980 உதயகுமார் போராட்டம் நடத்தினா அதுக்கு பிறகு ஏன் அப்ப நீங்க பேரிடர் பயிற்சி சமீபத்தில் உதயகுமார் அங்கிருந்து வந்தார், பிடிச்சிட்டு இருந்தாரா? என்ன போய் சொல்றீங்க சார்? உண்மையை சொல்லுங்க, மக்கள் மத்தியில் உண்மையை சொல்லி பழகுங்க. மின் உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பு தான் பேரிடர் பயிற்சி செய்ய முடியும். மின் உற்பத்தி தொடங்குவதற்கு முன்பு பேரிடர் பயிற்சி நடந்த போது ஒப்பந்தம். ஒரு நிமிஷம் தன்னுடைய பதில்களை தெளிவாக சொல்லட்டும் திரு கோபண்ணா, நீங்கள் சொல்லலாம். நான் சொல்றேன், அதாவது இந்த பேரிடர் பயிற்சி, இந்த மார்க் ட்ரில் என்பது அங்கே நடத்தப்பட்டது. ஆரம்ப காலத்தில் நடத்தப்பட்டதும் அதையே ஒரு பீதியை பரப்புவதற்கு அந்த பேரிடர் பயிற்சி முயற்சிகளை மக்களிடம் அவதூறுகளை சொல்லி மக்களை அதற்கு எதிராக திருப்பி ஒத்துழைக்க மறுக்க வைத்தது இந்த உதயகுமார் தான், இந்த போராட்டம் தான். இவர்கள் ஒத்துழைக்க மறுக்கிற காரணத்தினாலே பேரிடர் பயிற்சி அந்த குறிப்பிட்ட பகுதியில் செய்ய முடியல. மற்ற கிராமங்கள்ல அது செஞ்சிருக்காங்க. மற்ற கிராமங்கள்ல பள்ளிகளிலே போய் விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். மக்களிடம் காணொலி காட்சி மூலமாக பல திரைப்படங்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். பல முயற்சிகள் நடைபெற்றிருக்கு. அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்தை பொறுத்தவரை மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு கடுமையான முயற்சிகள் எடுக்கிறார்கள். ஆனால் கூடங்குளத்தில் இந்த இடிந்தகரை பகுதியிலே இருக்கிற ஒரு சில மக்கள் அந்த பேரிடர் பயிற்சிக்கும் அந்த விழிப்புணர்வு முயற்சிகளுக்கும் தடையாக இருப்பது உதயகுமாருடைய போராட்டம் தான். அதே உங்களுடைய நிறைவு கருத்தாக எடுத்துக்கிறேன். திரு உதயகுமார், சுருக்கமாக சொல்லுங்கள், நீங்கள் இந்த பிரச்சனையிலே அடுத்த கட்டமாக என்ன செய்ய போகிறீர்கள்? எந்த மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் அரசாங்கத்திடமிருந்து எதிர்பார்க்கிறீர்கள்? அது பற்றியெல்லாம் சுருக்கமாக சொல்லுங்கள். ஐயா கோபனையாவுக்கு ஒரு குறுக்க பதில் சொல்லுறேன். இந்த 16 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த 5 கிராமம், அழகப்பபுரம், காணிமடம் போன்ற ஊர்கள் வருகின்றன. உங்கள் புதிய தலைவரை நிருபர்களை அனுப்பி இந்த கிராமங்களில் என்னென்ன பயிற்சி நடந்தது, என்ன பேரிடர் பயிற்சி கொடுத்தார்கள் என்று தயவு செய்து கேளுங்கள். அந்த மக்கள் சொல்வார்கள், ஐயா கோபண்ணா சொன்னது முற்றிலும் தவறான கருத்து என்பது இந்த உலக மக்களுக்கு தெரிய வரும். இவர்கள் எந்த பேரிடர் பயிற்சியும் கொடுக்கவில்லை. இவர்கள் எல்லாமே அறிக்கை அடிப்படையிலே கதை சொல்வதிலே தான் இவர்கள் குறியாக இருக்கிறார்களே தவிர மக்கள் பாதுகாப்பை பற்றி இவர்கள் கவலைப்படவில்லை. இங்கே கமிஷன் வாங்குவதும் கதை எழுதுவதும் தான் நடக்கிறது. சரி, எங்களுக்கு வருவோம். அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம் திட்ட பாதிப்புக்குள்ளாகக்கூடிய மக்கள் தான் கடைசி முடிவு எடுக்க வேண்டும் என்பதிலே நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். கோடிக்கணக்கான மக்கள் நெருக்கமாக அதிகமாக வாழக்கூடிய இந்தியாவுக்கு அணுசக்தி ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்ற கருத்தை நாங்கள் தமிழக மக்களிடமும் இந்திய மக்களிடமும் தொடர்ந்து எடுத்துச் செல்வோம். அரசியல் ரீதியாகவும் செயல்படுவோம். எங்கள் ஜனநாயகம், இந்த இந்திய அரசியல் சாசனம் எங்களுக்கு தந்திருக்கிற ஜனநாயக உரிமைகளை கையில் வைத்துக் கொண்டு நாடு முழுவதும் பிரச்சாரம் செய்வோம். மக்களிடம் கருத்துக்களை சொல்வோம். இந்த பொய் சொல்கிறவர்களுடைய முகத்திரை எல்லாம் கிழிக்கப்பட்டு சொல்ல வரீங்களா? சுருக்கமா சொல்லி முடிச்சிருங்க. திட்ட பாதிப்புக்குள்ளாக மக்கள் மீத்தேன் திட்டமாக இருந்தால் நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்ட மக்களை கேட்க வேண்டும். கெயில் திட்டம் என்றால் ஈரோடு, இந்த கொங்கு மண்டல மக்கள் கருத்தை கேட்க வேண்டும். எந்த மக்கள் பாதிப்புக்குள்ளாகிறார்களோ அந்த மக்கள் தான் பதில் சொல்ல வேண்டும், முடிவெடுக்க வேண்டும் என்ற எங்கோ இருக்கிற நீதிபதியோ எங்கோ இருக்கிற அரசியல் தலைவரோ அல்ல. இதுதான் உலகம். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.
பங்கேற்று பல்வேறு விளக்கங்களை அரசாங்கத்தின் சார்பிலும் இந்த திட்டத்தின் சார்பிலும் கொடுத்த திரு கோபண்ணா, காங்கிரசின் மூத்த தலைவர், அவருக்கும் நன்றி. இந்த திட்டம் குறித்து விஞ்ஞான ரீதியிலான அறிவியல் ரீதியான பல விஷயங்களை தெளிவாக விளக்கியதற்காக விஞ்ஞானி திரு பொன்ராஜ், அதே போல பல்வேறு கேள்விகளை நம்மையே முன்வைத்த வழக்கறிஞர் திரு வெற்றிச்செல்வன், உங்கள் அனைவருக்குமே நன்றி. இது சம்பந்தமான மேலும் பல செய்திகளை நாம் தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். புதிய செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். புதிய செய்திகள்.